அனைத்து சிவ ஆத்மா உறவுகளுக்கு வணக்கம். கொங்கணகிரி முருகன் கோயில் என்றாலே நமது நினைவுக்கு வருவது திருப்பூரில் அமைந்துள்ள கொங்கணகிரி முருகன் கோயில்தான். ஆனால் நமது கோபிக்கு அருகில் கொங்கண சித்தரால் வழிபட்ட முருகன் கோயில் ஒன்று உள்ளது. அதைப் பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். இந்த கோயில் மட்டுமில்லை என்றால் இந்த இடத்தில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களை இந்த அரசால் சுரண்டப்பட்டிருக்கும். முருகா, நீ வாழ்க, உன் புகழ் ஓங்குக. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இந்த கோயில் மணிமண்டலத்தில் அமைந்துள்ள சிற்பங்களை பார்க்கும்போது இந்த கோயில் மிகவும் பழமையானது என்று உணர முடிகின்றது. ஏனென்றால் சிலைகளை வைத்து வழிபடும் முறைக்கும் முன்பாகவே நமது முன்னோர்கள் கருங்கலில் சிற்பங்களை செதுக்கி வழிபட்டு வந்தனர். இங்குள்ள சிற்பங்கள் அனைத்தும் அதை ஒன்றி இருப்பதால் இது மிகவும் பழமையான கோயில் என்பதை உணர முடிகின்றது. இந்த கோயிலை சுற்றி நீர்நிலைகள் இல்லாத நிலையில் மணிமண்டலத்தின் மேற்கூரையில் அமைந்துள்ள அனைத்து சிற்பங்களும் நீர்வாழ் உயிரினங்களை செதுக்கியுள்ளனர். வாருங்கள், இந்த கோயிலை பற்றி பார்ப்போம். நமது சத்தியமங்கலத்திலிருந்து அத்தானி செல்லும் வழியில் டிஎன் பாளையம் என்று அழைக்கப்படும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கொங்கணகிரி முருகன் கோயில் இங்கு வீட்டிற்கும் முருகன் இளமை பருவத்தில் பாலகன் வடிவில் முருகன் வள்ளி தெய்வானையின்றி காட்சியளிக்கிறார். இங்கு வரும் பக்தர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதவியில் ஏற்படும் இன்னல்களை நீக்கியும் புத்திரபாக்கியம் தந்து அருள் பாவித்து வருகின்றார். கோயிலுக்குச் செல்ல தார் சாலை மற்றும் படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. கோயில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். முருகனுக்கு உகந்த நாட்களில் இங்கு விசேஷம் உண்டு. அனைத்து சிவ ஆத்மா உறவுகள் இங்கு வந்து முறைகளை வழிபட்டு வாழ்வில் வளமுற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.